யாரும் உங்களுக்கு கொடுத்தது? இறைவன் உங்களை ஆசீர்வதித்தது. அவர் நிறைய கிஃப்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். He has filled you with gifts. He has filled you with His graces. He has anointed you. He has filled you with the gifts and fruits of the Holy Spirit. If you remain worthy for it. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இறைவன் அருளால் நிரப்பப்பட்டவர்கள். இது இறைவனுடைய செயல், முற்றிலும் இறைவனுடைய செயல். எனவே அவரை சார்ந்தவராக நாம் இருக்க வேண்டும், அவரோடு வந்து இருக்க வேண்டும். திராட்சை கொடி திராட்சை செடியோடு ஒன்றித்திருந்தால் தான் அது பலன் தரும். அதே போல் நாம் அவரோடு ஒன்றித்திருந்தால் தான் அவருடைய அருளும் அவருடைய கொடைகளும் அவருடைய வரங்களும் நம்மோடு இருக்கும். நாம் அதனால் பிறருக்கு கண் தர முடியும். எனவே அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சில நேரங்களில் நிறைய நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆத்தர் சொல்வார், don't follow your ambition, follow the gifts. Don't follow the ambition. Ambition அது நம்முடைய ஈகோ, அது நம்முடைய விருப்பம். இது என்னுடைய அம்பிஷன், என்னுடைய விருப்பம், இதன்படி நான் மாற வேண்டும் அப்படிங்கிறது இருக்கும். அதான் அவர் சொல்றாரு, don't follow your ambition, follow your gifts. திறமைகள், வளங்கள், கொடைகள், தூயாவியருடைய கனிகள், அதை அவர் கொடுத்திருக்கிறார். அது எதற்காக? பணிக்காக, பணி செய்வதற்காக அவர் அந்த கொடைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் சில நிலைகளில் திறமைசாலிகளாக வரும்போது அதை பற்றி நினைக்க வேண்டும். அவர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த கொடைகள், அது இறைவாட்சியை கட்டி அமைப்பதற்காக, கூட்டுறவிக்கு இயக்க திருவையை அமைப்பதற்காக, அந்த பணியில் சிறப்பதற்காக தான் இறைவனை ஆசீர்வதிக்கிறார். பணியதற்காக சில நேரங்களில் நாம் நினைப்போம், உருவாகம் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா ஒரு நல்ல இடம், நிறைய செல்வாக்கு, அதிகாரம், நிறைய பொறுப்பு, பெரிய புகழும் பேரும் அப்படின்னு நினைச்சு நாம செயல்படுறோம். தவறு. So accept it, benedict it, then praise it. அது ரொம்ப கஷ்டமான காரியம். நொறுக்கப்படுதல். He will break you. அதான் the third word, praise it, broken. He will break you. அப்பதான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு. So பிட்டு, you should be broken. Then only you can be given. If you are not broken, if you are intact, self-made fellow, you will be stubborn, disobedient. He will do only what he wants. No corrections can be given. He will be a problem. He will be an agent of devil. But if you are broken, then you will be able to be used. That brokenness, very important. Brokenness. ஆபிரகாமை விவிலியத்தில் நாம் எல்லாரையும் பார்த்தோம். நொறுக்கப்படாத ஒருவரும் விவிலியத்தில் இல்லை. புனிதர்களை பார்க்கிறோம், நொறுக்கப்படாத ஒரு புனிதரும் இல்லை. It's a must. அதுதான் நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கை பாருங்கள். ஆபிரகாம் இவ்வளவு பேர் இல்லை, கடைசியில் பிள்ளை கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் கடவுள் என்ன சொல்றாரு? மோரியா மவுண்டன்ல போய் அவனை எனக்கு பலி செலுத்து. Brokenness Abraham must have experienced. Just imagine after brokenness, his whole life, like his whole life becomes meaningless. He is living for Isaac, only son, nothing else. Now he is saying, sacrifice for me. அவர் நொறுக்கப்படுகின்றார். அதனால் தான் இறைவனுடைய உண்மையான ஊழியராக மாறுகின்றார். அவர் நொறுக்கப்பட்டதால் தான் இறைவன் அவர் வழியாக தன்னுடைய சித்தங்களை நிறைவேற்ற முடிகிறது. நொறுக்கப்பட்டார். அதே போல் நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஜேக்கப்
He was wrestling with God. Wrestling with God. He was broken and thoroughly. Then only he gets a new name and a new responsibility. He becomes Israel, the chosen one. அதேபோல் prophet Elijah, இறைவாக்கினர் எலியாஸ், அவர் என்ன பார்க்கிறேன், இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இறைவன் சொல்வதை கேட்டு அதன்படி செயல்பட்டவர். ஆனால் ஜிசபல் அவனுடைய கோபத்தில் இருந்து தப்பி ஓடுகிறார். அங்கே ஒரு ரூம் ட்ரீ, அதன் கீழே இருந்து அவர் என்ன சொல்கிறார், நான் என் உயிர் வாழ விரும்பவில்லை, என்னை எடுத்துவிடும், என்னை முடித்துவிடும், நான் உயிர் வாழ விரும்பவில்லை. அவர் நொறுக்கப்படுகின்றார். He was broken thoroughly. அவர் நொறுக்கப்படுகின்றார். அதன் பிறகுதான் இறைவன் அவரை உபயோகிக்க முடிகிறது. இறைவன் தன்னை அவருக்கு வெளிப்படுத்துகிறார், இறைவனை சந்திக்கிறார், இறைவனை தரிசிக்கிறார். அவர் இறைவன் செயலால் பல செயல்பாடுகளை அவர் செய்து காட்டுகிறார்.